வாங்க பிரபா. ப்ரோ இருக்கேன். பிரபாங்க ப்ரோ பணம் சொல்லிட்டாங்க வாங்க. வந்துட்டேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ இப்போ மந்தோட லோ லோ வந்து மைனரோ இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு இல்லைங்க. 2019 பக்கத்தில் இருக்க ரெட் கேண்டில் ஹை வந்து மேலே இருக்குது. 2017க்கு மேலே ரைட் சைடில் லோ இப்போ ரன் ஆயிட்டு இருக்கிறது. மார்க்கெட்டே சைடு வேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படியே எடுத்து கொடுத்தீங்கம்மா. லோ போட்டு விடுங்க. கீழே இருக்குது மந்தோட இல்லையா அடிமட்டமா அது இல்ல, இங்க மைனர் லோ இங்கிட்ட இருக்கு பாருங்க. இதுவா 2019 ஓகே. இப்போ வீக்குக்கு போகலாம். இப்போ மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. ப்ரோ ஓகே, மேல இருந்து ட்ரெண்ட் லைன் போடலாம். இப்போ ரீடெஸ்ட் போயிட்டு இருக்கு ப்ரோ. மார்க்கெட் வீக்குக்கு போவோம். ஒரு லோயர் லோ வச்சிருக்கா. மார்க்கெட் இப்போ வந்து லோயர்ல வச்சுட்டு இப்போ ஒரு ட்ரெண்ட் மாறி மேல போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு ஹை வந்து வீக்லி ஹை ப்ரோ. லோ கீழே இருக்கு. வீக்லி ஹையை பிரேக் பண்ண போய் இப்போ மேலே செப்டம்பர் மந்த் இருக்குங்களா, அங்கே வச்சுக்கலாம். இங்கிட்ட வச்சுட்டு ரீடெஸ்ட் எடுக்க வச்சுக்கலாமா? அது மேலேயே வைங்க. கீழே இருக்குது. ஆகஸ்ட் மந்த்துக்கு மேலே இருக்கு இல்லையா? ஆமா, பட் உடைச்சி இப்படியே ரீடெஸ்ட் செக் பண்ணணும். 50% உடைச்சிடுச்சு மார்க்கெட்டு. 50 to 60% லெவல்ல தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆமா மேல ஆமா, போயிட்டாரா மார்க்கெட் மேல போய் திரும்ப இருக்கும். அப்பதான் பை போகும். இப்போ வேரியஸ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. கரெக்டா ட்ரெண்ட் லைன்ல என்ன பண்ணிருக்கு? ட்ரெண்ட் லைன்ல டச் ஆயிட்டு ரிவர்சல் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுது. ப்ரீவியஸ் லோ எது வீக்லி லோ? ப்ரீவியஸ் லோ வந்து இதுதான் இப்போ வச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. அதான் இதுவா? அதுதான் ஆமா. ட்ரெண்ட் போலாமா? ஓகே, கீழ இருந்து அப் ட்ரெண்ட் போடலாம். ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழ பை போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண? பிரேக் அண்ட் இருக்குங்க. ஓகே இதையும் கனெக்ட் பண்ணி ஓகே. ஜூம் போடுங்க. இப்போ அந்த வீக்லி ஹை வந்து ஒரு நல்ல கீ லெவலா இருக்குமா? ஆமா, இந்த கீ லெவல உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பா கீழ போகும். எதுக்கு டெய்லி லோ எது? டெய்லி லோ மேல இருக்கு. சின்ன லோ கீழே. இப்போ ஆல்ரெடி வீக் லோ தான். ட்ரெண்ட் வந்து ஹையர் மேல இருக்கு பாருங்க. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கு இல்லையா? அதான் இந்த லோ வச்சா மார்க்கெட் எங்க வரும்? கீழே அதுக்கு வீக்லி லோவுக்கு வரும். இத உடைச்சா வீக்லி லோ உடைச்சா மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். ரீடெஸ்ட் எடுக்கும் மார்க்கெட்டு. ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வரும். மார்க்கெட் கீழே தான் ப்ரோ வரும் அந்த கீழே உடைச்சா. அதாவது செல்லிங் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அந்த கீழே. ஓகே, என்ட்ரி எடுக்கலாம். மேல அந்த ட்ரெண்ட் லைன் ஓகே. வைக்கலாமா உடைக்குமா? வைங்க. எஸ் 1:1 இருங்க. 1:2 அடிக்கிட்டான். போடு. அடுத்து இன்னொரு பையே புட்டு செல்லுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அந்த லோ ஹை இருக்கு இல்லைங்களா கீழே கிரீன் கலர். ஓகே ப்ரோ, இங்க 1:2 வைக்கலாமா? அதான் வைக்கணும்ட்டு அப்புறம் என்ன இருக்கு? வச்சு விடுங்க. வைங்க. ஓகே எஸ் 1:1 போயிட்டு வந்துருச்சு. இல்ல ஹோல்ட் பண்றோம் ப்ரோ. ஐயோ மேல போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட். ஜீரோ லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்ல, ஜீரோ லாஸ். ஏன்னா 1% ஹோல்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, ஸ்டாப் லாஸ் சும்மா என்ன ஆயிடுச்சு திருப்பி? ஓகே, ஈக்குவல் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறீங்க? இங்க என்ன மார்க்கெட் என்ன பண்ண போறீங்க? ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் டெய்லி லோ பிரேக் ஆயிடுச்சு. வீக்லி லோக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது? டச் பண்ணல. லோக்கு வரல. மேல போயிட்டு அதாவது டச் பண்ணல அப்படின்னா இது என்ன சொல்றோம்னா மிட்டிகேஷன். அப்படி டச் பண்ணல, இங்க வர வேண்டிய இடம் விட்டுச்சு அப்படின்னா நல்லா நம்ம என்னன்னு கால் பண்றோம் மிட்டிகேஷன். அப்போ இத வந்து மிட்டிகேட் பண்ணல. சோ மார்க்கெட் என்ன ஆகும்? மறுபடியும் கீழ வரலாம். ஓகே டோஜி வந்திருக்கு. ஆமா, டோஜி இன்வெர்டர் ஹேமர்
ஓகே இப்போ என்ட்ரி எடுக்கலாம். Are you sure? எஸ் Sell entry. எஸ் Stop loss. 1 மேல ஓகே அங்கதான் Target. டார்கெட் 1:2 Target பண்ணலன்னு market என்ன ஆகலாம்? கீழே வரலாம். கீழே வரலாம். தெரியுதுல டெஸ்டினேஷன் நம்ம என்னன்னா ஆகும். 1:4 வச்சுக்கலாம் நீங்களா டைரக்டா. ஓகே டிக்கெட் ஓகே டன். ஆயிடுச்சுன்னா ஓகே. டிக்கெட் ஆகலனா ஓகே டச் ஆகலைன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு ரிவர்சல் கீழே அதுக்கு தான் வந்து கீழே தான் வரும். 1:1 கிட்டா ஆமா என்ட்ரி என்ன பண்ணிடுவேன்? ஹோல்ட் பண்ண என்ட்ரி வந்து 1:1 ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவேன்? என்ட்ரிக்கு கொண்டு வந்துடணும். ஓகே அடுத்த entry 1:2 ஹிட். இது பிரேக் பண்ணிடுச்சு. அந்த இந்த கீ லெவல பிரேக் பண்ணிடுச்சு. அதை இப்போ என்ட்ரி எடுக்கலாம். 1:2 இப்போ இங்கிட்டு 1:2 வைங்க. ஸ்டாப் லாஸ் வந்து அதனோட ஹைல. வாவ் 1:4 கிட்ட ஹேமர் கடிச்சிச்சு. எஸ் மேலக்கு 1:4 இப்போ ஹேமர் வந்துருச்சு. ஓகே டன். பிரபவன் என்ன உங்க கட்டல நீங்க இருக்கு? ஒண்ணும் இல்ல அங்க நீங்க சொல்லி போது அதான் ஒண்ணு. இல்ல ப்ரோ ஒரு ஸ்டாப் லாஸ் இதுவாயிடுச்சு இல்லையா இதுல இங்க நல்லா தான் பண்றேன். அந்த மாதிரி அந்த விக்கி மேல போறப்ப அப்படியே ஹார்ட் வெளியே வந்துடுது ப்ரோ. அந்த பொறுமைன்னு இருக்கு பாத்தீங்களா அது வர மாட்டேது ப்ரோ. அது என்ன ப்ரோ பண்றது? டக்குன்னு மேல போச்சுன்னு வச்சுங்களேன் அச்சிச்சோ மார்க்கெட் மேல போதே. ஆனா கீழே டெஸ்டினேஷன் தெரியுது. ஆனா மார்க்கெட் மேல போச்சுன்னா தான் அப்படியே வந்து ஒரு பதட்டமாவே இருக்கு. அது ஒரே ஒரு வழி இருக்கு அந்த பொறுமைக்கு. என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க. லாட் சைஸ் கம்மியா எடுக்கணும். எஸ் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணனும். பொறுமை வரதுக்கு ஒரே ஒரு விஷயம், பேஷன்க்கு ஒரே ஒரு விஷயம். லேர்னிங், பிராக்டிசிங், எக்ஸ்பீரியன்ஸ், கான்ஃபிடென்ட் வந்தா கண்டிப்பா எமோஷன் ஹர்ட் ஆகாது. பயம் வராது. கான்ஃபிடென்ட் வரணும்னா இந்த முன்னாடி சொன்ன 3 ஸ்டெப். எஸ் அந்த 3 ஸ்டெப்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா அந்த கான்ஃபிடென்ட் வரதுக்கு டைம் எடுக்கும். ஆனா பொறுமையா டைம் எடுக்கும். அவசரம். ஓகே ப்ரோ. ரொம்ப செம ப்ரோ. தலைவரே